அரசியல்வாதி உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கிறதுக்காக தான். இது கண்ணியம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இது உங்களுக்கு திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏத்தாதீங்க. ஐயா, மதம் விட்டு மதம் மாறலாம், ஆனா ஜாதி விட்டு ஜாதி மாற முடியாது. தந்தை பெரியார் கிட்ட ஒருத்தன் சொன்னானா, நீங்க எதுக்கு கடவுளை கல்லுன்னு சொல்றீங்க? அப்ப இவர் சொன்னாரா, கல்லுன்னு தானே சொல்ல முடியும். இல்ல நாங்க அந்த கல்லுக்கு வந்துட்டு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி நாங்க அதை வந்துட்டு தெய்வமாக மாத்திட்டோம். சந்தோஷம். பாறையை வெட்டி எடுத்து சிலையா செதுக்கி அந்த சிலைக்கு நீ உருவேத்தி உயிர் கொடுத்து வழிபடுற அளவுக்கு சக்தி கொடுக்க வல்லமை படைத்த நீ தாழ்த்தப்பட்டவன் தெரியறானே, அவன் தலையில எல்லாம் தனியா தெளி, அவனுக்கு ஒரு பூஜை பண்ணு, அவனை நீ கடவுளால ஆக்க வேணாம், குறைஞ்சபட்சம் மனுஷன் அந்த தேசம் மதிக்கிற அளவுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னாரு. அப்படி செஞ்சாதானே அதற்கு பேர் புண்ணியம். கல்லுக்கு வந்துட்டு பூஜை பண்ணி சாமி ஆக்குறத விட மனுஷனுக்கு பூஜை பண்ணி அவனையும் அளவுக்கு ஈக்குவல் ஆக்கி காட்டு, நான் கடவுளை ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அவர் காலில் கிடக்கிற செருப்பு ஈரோட்டில் எங்கேயாவது கலத்தி போட்டிருந்தாருன்னா எடுத்து மாங்கு நாங்க அடி அடிச்சுக்கிங்க, அப்படாவது புத்தி வருதான் பார்ப்போம். இந்த சமுதாயத்தில் சாதிய தீண்டாமைகள் ஏராளம் எண்ணற்றது. இந்த அநியாயத்தை, இந்த அக்கிரமத்தை ஒருத்தன் படம் எடுக்கிறான்னா அதற்கு வரவேற்பு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல,